கல்லூரி நூலகத்தில் மெல்லிய அமைதி. காற்று தாள்களை அசைத்துக் கொண்டிருந்தது. ஏற்கனவே புத்தகங்களால் சூழப்பட்ட ஒரு மேசையில் ஆனந்த் மற்றும் கவ்யான் என்ற இரு மாணவர்கள் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை பார்க்க அமர்ந்திருந்தனர். கவ்யா: ஆனந்த், ஒரு சந்தேகம். இந்திய அரசியலமைப்பு எந்த மொழியை தேசிய மொழின்னு சொல்றது? ஹிந்தி தான்னு பலர் சொல்றாங்க. ஆனந்த் சிறிது புன்னகைத்தான். ஆனந்த்: அது ஒரு பொதுவான தவறான நம்பிக்கை. இந்திய அரசியலமைப்பில் தேசிய மொழி என்று ஒன்றே இல்லை. ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மட்டும் அரசின் அதிகாரப்பூர்வ மொழிகள். அதாவது அரச ஆவணங்கள், அலுவல் வேலைகள் செய்ய பயன்படும் மொழிகள். கவ்யா கண் பெரியதாகியது. கவ்யா: அப்போ தேசிய மொழி இல்லாம இருப்பதற்கு காரணம்? ஆனந்த்: இந்தியா ஒரு பலமொழி நாடு. எந்த ஒரு மொழியையும் மேலே வைத்தால் மற்ற மொழிகளுக்கு அநீதி நடக்கும். அதனால்தான் சட்டம் உணர்வுபூர்வமாக எந்த மொழியையும் தேசிய மொழி என்று அறிவிக்கலை. கவ்யா கலையசைத்தாள். கவ்யா: அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? ஆனந்த் புத்தகத்தை திருப்பிக் காட்டினான். ஆனந்த்: அரசியலமைப்பு அங்கீகரித்த 22 மொழிகள் இருக்கு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, குஜராத்தி, பெங்காலி, அசாமீஸ், பஞ்சாபி, உருது, கொங்கணி, நேபாளி, மணிப்புரி, ஓடியா, சிந்து, போடோ, டோக்ரி, காஷ்மீரி, மைதிலி, சாந்தாலி, காஷ்மீரி. கவ்யா சிரித்தாள். கவ்யா: இந்தியா ஒரு பெரிய மொழித் தோட்டம் மாதிரி. ஆனந்த் மெதுவாக கூறினான். ஆனந்த்: ஒவ்வொரு மொழியும் ஒரு மலர்தான். இருவரும் தங்களின் குறிப்புகளை அமைதியாக எழுதத் தொடங்கினர்.